எப்பவுமே சளி இருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிச்சே ஆகணும். நுரையீரலோட நண்பன் சளியோட எதிரி. பனிகாலத்துல சிரமப்படுறாங்க இல்லைங்களா, இவங்களுக்குள்ள இந்த தொந்தரவே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். கபநீக்கி, விஷமுறிவு மூலிகை, காயக்கற்ப மூலிகை, இந்த மாதிரி 3 வகையான பேர் இருக்கு. மதியம், ஈவினிங் இந்த மாதிரி 4 வேளைகள் நீங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நுரையீரல் புதுசா மாறின ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அதுலயுமே நம்ம உயிர் வாழ ரொம்ப இன்றியமையாததா இருக்கக்கூடிய நுரையீரல் பத்தியும், இந்த நுரையீரலை நம்ம எப்படி பாதுகாப்பாகவும் பலப்படுத்தியும் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா ஒரு சளி இருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னா விதின் ஒரு 1 வீக்குள்ள சரியாயிடுச்சு அப்படின்னா அது யார் ஒருவருக்குமே நார்மல் தான். ஆனாலுமே ரொம்ப நாள்பட்டு சளி, நாள்பட்ட கோலை, எப்ப பார்த்தாலும் இருமல் சளி இருந்துகிட்டே தான் இருக்கு. சீசன், அதாவது மழைக்காலம் பனிக்காலம்ங்கிற ஒரு வேரியேஷனே இல்ல, எப்பவுமே சளி இருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிச்சே ஆகணும். சோ நம்ம சூப்பரான ஒரு 3 விதமான மூலிகைகள் மூலமாவே நுரையீரல்ல எப்பேற்பட்ட நாள்பட்ட சளியா இருந்தாலும் கோலையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா ஹோம் ரெமெடி மூலமாவே நம்ம இந்த சளிகளை எல்லாமே நீக்கிக்கலாம். சோ இந்த பதிவு முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய அந்த 3 வகையான மூலிகைகள் என்ன அப்படின்னா தும்பை, துளசி, தூதுவளை. அதாவது தும்பை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தும்பைக்கு 3 விதமான பெயர்கள் உண்டு. கபநீக்கி, விஷமுறிவு மூலிகை, காயக்கற்ப மூலிகை, இந்த மாதிரி 3 வகையான பெயர் இருக்கு. இந்த மாதிரி 3 வகையான பெயர்கள் உண்டு. இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம தும்பை ரொம்ப ஈஸியாவே எந்த இடத்துல வேணாலும் வளரக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூலிகை நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, கோலை, இந்த மாதிரி எல்லா கழிவுகளையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப தும்பை, துளசி, தூதுவளையை எந்தெந்த அளவுகள்ல எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட மூளையாகட்டும், நம்மளோட நுரையீரல், நம்மளோட மைண்ட் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கான ஒரு அடிமுதிரை தான் பார்க்க போறோம். இந்த அடிமுதிரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 to 20 நிமிஷம் நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கலாம். இது நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல் நுனி சுண்டு விரலோட கீழே டச் ஆகணும். மற்ற 4 விரல்களும் இப்படி நம்மளோட கட்டை விரலை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கணும். வழக்கம் போல நம்மளோட உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். இந்த பொசிஷன்ல நீங்க இந்த அடிமுதிரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிரெயின், உங்களோட லங்ஸ், உங்களோட மைண்ட் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆயிட்டு ரொம்ப ஒரு சூப்பரா ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த அடிமுதிரா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். துளசி, இதையுமே நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மேக்சிமம் சளி பிடிச்சிருக்குனாவே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, போய் அந்த துளசி ஒரு 5-6 இலையை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ துளசியுமே கூட நுரையீரலோட நண்பன், சளியோட எதிரி. அதே மாதிரிதான் தூதுவளையுமே. இது சளிக்கு மிக மிக எதிரி அப்படின்னே சொல்ல. நாள்பட்ட சளி, அந்த தேங்கி இருக்க நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம் இருக்கு அல்லது மூச்சுக்குழல்ல அடைப்பு இருக்கு அப்படின்னா தூதுவளை ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிரும். மேக்சிமம் சளி பிடிச்சிருந்தாவே தூதுவளை ரசம் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ இந்த தும்பை, தூதுவளை, துளசி இதை எல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தும்பையும் 5 இலை எடுத்துக்கணும், தூதுவளையும் 5 இலை எடுத்துக்கணும், துளசி மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு மறக்காம இதுல ஒரு 5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிட்டு 1 டம்ளர் தண்ணியில ரசம் மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு காய்ச்சும் போதே அந்த 1 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணியா ஆகிற அளவுக்கு சுண்டிரணும். அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபில்டர் பண்ணிட்டு 4 வேளைகள், காலை, மதியத்துக்கு முன்னாடி, மதியம், ஈவினிங், இந்த மாதிரி 4 வேளைகள் நீங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நுரையீரல் புதுசா மாறின ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். இப்ப 5 வயசுக்கு மேல இருக்கவங்க அப்படின்னா ஒரு 20 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவுமே அவங்களோட சளியோட வீரியம், அவங்க டாக்டரோட கன்சல்டேஷன் படி நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது உங்க நோயோட வீரியம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. ஏன்னா இது கொஞ்சம் காட்டமா இருக்கிறதுனால இந்த ஒயிட் கலர்ல ஒரு பவுல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இதுல நீங்க ஒரு பவுல் 2 பவுல் அளவுக்கு அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மூலிகை கலந்த ரசத்தை 4 வேளை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாள்பட்ட சளி, கழிவு, தேக்கம் எதுவுமே இல்லாம உங்களோட நுரையீரல் பலப்படும்.
பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மூச்சு திணறல், இப்பெல்லாம் பனிகாலம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இந்த பனிகாலத்துல சிரமப்படுறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு எல்லாம் இந்த தொந்தரவே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவை நீங்க பகிர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் ஆரோக்கியமா வாழலாமே. மேக்சிமம் நீங்க இந்த 3 மூலிகைகளையுமே நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாதான் வாங்குறதுக்கு உங்களுக்கு சிச்சுவேஷன் அமையுதுன்னா பொடியா எடுத்துக்கோங்க. இல்ல வீட்லயே இந்த 3 மூலிகையுமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃப்ரெஷ்ஷா இலைகளா எடுத்து அரைச்சு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு, டைஜஷன் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும், ஆஸ்துமா தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்குமான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளிய நம்மளோட மோதிர விரல்ல தான் நம்ம பண்ண போறோம். ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மோதிர விரல இந்த மாதிரி நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஆஸ்துமா தொந்தரவுகள், டைஜஷன் பிரச்சனை இல்லாம கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ முடியும். 2 கைகள்லயுமே மோதிர விரல ஆலிவ் ஆயிலால நீங்க மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களோட உடல்ல ஏற்படுத்தி கொடுக்கும். நுரையீரலை கண்டிப்பா பலப்படுத்தும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நுரையீரலை எப்படி நம்ம ரொம்ப பலப்படுத்தியும் பாதுகாப்பாவும் வச்சுக்கலாம் இந்த ஈஸியா ஹோம் ரெமெடியா மூலிகைகளை பயன்படுத்தி அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எப்பவுமே சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கட்டாயமா இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. ஹெல்த் சம்பந்தமா நான் நிறைய வீடியோஸ், நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.